ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்குமே ரொம்ப க்ளவுடி டேவாக தான் இருக்குது. நான் ஸ்டாப்பாக டெய்லி மழை பெய்யுறது. ஹாய் ஆல், ஸோ இன்னைக்கு வீக்கெண்ட் சண்டே. ஸோ சிம்பிள் தலிகை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். வாழைத்தண்டு எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு மோர் கூட்டு பண்ணி. அதே போல் மைசூர் ரசம் 1.5 வருஷம் ஆச்சு பண்ணி. வீடியோவில் பண்ணலை, நான் பிஹைண்ட் த இது நான் பண்றேன் நானு. ஸோ இன்னைக்கு நான் வந்து மைசூர் ரசம் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா எங்க ஆத்துக்கார் வந்து காரமே இல்லை, நீ காரமே போடாம தலிகை பண்ற, உனக்கும் ஒத்துக்கல உங்க அப்பாவுக்கும் ஒத்துக்கலன்னு. ஸோ ஏதாவது ஒரு ஐட்டம் காரமா பண்ணு அப்படின்னு. ஸோ அவருக்கோசரம் ஒரு பெரிய பைங்கன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த பைங்கன் வச்சு ஒரு தவா ரோஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு உண்டான பிளான்ல இருக்கு. மணி ரொம்ப ஆயிடுத்து, காத்தாலேருந்து கரண்ட் போய் வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போதான் கெய்சர் வந்து போட்டு வந்தேன். ஸோ இன்னைக்கு உண்டான தலிகை எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா தயவு செய்து எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பிக்கிள் போட்டேன் இல்லையா நேத்திக்கு, கடார் நார்த்தங்காயும் நெல்லிக்காயும். ஸோ சரியானபடி ரெஸ்பான்ஸ் இல்லை. யாராவது பார்க்கலன்னா வீடியோவை போய் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கூட கமெண்ட்ல போடுங்க. உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம கிடுகிடுன்னு தலிகைக்குள்ள போலாம் வாங்கோ. முதல்ல நம்ம ரசத்துக்கு துவரம்பருப்பும் தக்காளியுமே ஆன் பண்ணிட்டுலாம். இப்போல்லாம் நிறையா நாள் டெய்லியே ரசம் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்பாவால் வேறு எது சாப்பிட்டாலுமே ஒத்துக்க மாட்டேங்கிறது. ஸோ ஒரு 5-6 சவுண்டு வரட்டும். முதல்ல நம்ம வந்து வாழைத்தண்டு போட்டு மோர் கூட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து அந்த தயிர் தெளிவு வாட்டர் கூட அதை வந்து ஜலத்தில் கலந்துட்டுருக்கேன். ஒரு சின்ன தண்டு ஒன்று, அதை இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி இந்த ஜலத்தில் போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நான் அரைச்சிக்கிறதுக்கு வந்து தேங்காய் பச்சை மிளகா மட்டும்தான். தாளிக்கிறதுக்கு தயிர் வந்து என்னோடய லாக்டோஸ் ஃப்ரீ கர்ட் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் கெட்டி தயிர் இருந்ததுன்னா, ஒரு நாள் புளிச்ச தயிர் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறதுனால நான் அந்த தயிரை யூஸ் பண்ணின்னு இருக்கேன். நார்மல் தயிர் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வாழைத்தண்டை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த ஜலத்தில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ வாழைத்தண்டை மோர் ஜலத்தில் போட்டு அதே ஜலத்தோடையே அப்படியே நம்ம இதை வேக வச்சிடலாம் குக்கரில். பருப்பு போட்ட அதே குக்கரில் தான் போட்டுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துன்றலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டால் போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 2-3 சவுண்டு வரட்டும். வாழைத்தண்டு ஒன்று அப்பாவுக்கு சாப்பிட்றது கஷ்டம், அதனால நான் சாஃப்டாக ஆகணுன்றதுக்கோசரம் 3 விசில் விட்டுக்கிறேன். நீங்கள் 2 விசில் விட்டால் கூட போகிறோம். ஏன்னா நம்ம பொடி பொடியாக தான் கட் பண்ணின்னு இருக்கோம். வாழைத்தண்டு குக்கரில் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்தாப்பில் பார்த்தேன் அப்படின்னாக்கா இந்த தேங்காயும் 3 பச்சை மிளகா போட்டுருக்கேன். இதை நான் இப்போ வந்து நல்லா நைஸாக மசிய வந்து இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். நல்லா விழுமோனா அரைச்சி எடுத்துன்ட்டேன். இப்போ தயிர் தாளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் தான் மஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு. இப்போ இது ப்ரெஷர் அடங்கிடுது. ஸோ நல்லாவே வெந்திருக்கு. இப்போ வந்து இது கொஞ்சம் சூடாக இருக்குது, வெயிட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து வாழைத்தண்டை ஒரு வானொலியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டுருக்கேன். சுட ஆரம்பிச்சுடுத்து. இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சுட்ட தேங்காய் பச்சை மிளகாயை இதோட சேர்த்துடலாம். இந்த ஜலத்தையே எடுத்து மிக்சியை கொஞ்சம் அலசி குத்துண்டுடலாம். ரொம்ப நீர்க்கப்பு எடுத்துன்னு நினச்சேன்னா அரிசி மாவு கலந்து குத்திண்டேன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் தளர இருக்கட்டும், தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் கெட்டியாக இருக்கட்டும். இப்போ லைட்டாக அப்படியே நுரைச்சின்னு வரைச்சி நம்ம தயிரை ஆட் பண்ணலாம். நம்ம குக் பண்ணச்ச, அதாவது வாழைத்தண்டை குக்கரில் போட்டு குக் பண்ணச்ச நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். மோஸ்ட்லி அந்த உப்பே போதுமானது. தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த உப்பு 1/2 உப்பு இருந்தால் போகிறோம். கொஞ்சம் பபிள் வரட்டும், வெயிட் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அழகாக நுரைச்சி வர ஆரம்பிக்கிச்சா அடுப்பை சின்னதாக வச்சுடுங்கோ. ஏன்னா தேங்காயெலாம் அரைச்சி விட்றச்ச திரியாக போக ஆரம்பிக்கும். நான் இப்போ கெட்டி தயிர் எடுத்துட்டு இருந்தேன் இல்லையா, அதை எடுத்து இதோட போட்டுடுறேன். இது வந்து பூஷ்ணி பத்தை, வெள்ளை பூஷ்ணி பத்தை இருக்கு இல்லையா, அது போடலாம். சவு போட்டு பண்ணலாம். ஈவன் நான் பாட்டில் கார்டு வச்சு கூட பண்ணுவேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் கொஞ்சம் போடுறேன், தாளிக்கிறதுலேயும் போடுறேன். பிகாஸ் இதில் போட்டாக்கா இன்னும் கொஞ்சம் அந்த கொதிக்கரைச்சி அந்த வாசனை இறங்கும். ராத்திரி எங்கள் ஆற்றுல வந்து பருப்புகள்லாம் போட்டு அடை மாதிரி ஒன்று நினச்சி வச்சுருக்கேன். அதுக்கு இது தொட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் காத்தாலைக்கும் ராத்திரிக்கும் சேர்த்தே இதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போ ஈவன் கருவேப்பிலை குழம்பு கூட இருக்குது. கருவேப்பிலை குழம்பை வந்து நான் ஜாரில் போட்டு வச்சுட்டேன். ஸோ அதில் கொஞ்சமாக சாதத்தை பிசறி சாப்பிட்டுட்டு தொட்டுக்கிறதுக்கு இதை சாப்பிட்டு பாருங்கோ, சான்ஸே இல்லை. காம்பினேஷன் அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். இது இப்போ லேசாக கொதிக்க வரட்டும். இப்போ நம்ம சைடில் கரண்டியை போட்டுருக்கேன். இதில் தேங்காய் எண்ணெயை குத்திக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இது ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ். தேங்காய் எண்ணெய் தான் இதோட பயங்கர வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். கொஞ்ச நேரம் ஆகட்டும், அது மெல்ட் ஆகட்டும். பெங்களூர் கிளைமேட்டுக்கு அதுக்குள்ளே உரைய ஆரம்பிச்சிடுது. ஸோ தாளிக்கிறதுக்கு நான் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டுமே சில பேர் போடுவா. எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ஓமம் போடுவா. ஓமம் ஜாஸ்தி போடக்கூடாது, மருந்து வாசனை வந்துடும். ஸோ துளியோண்டு லேசாக ஒரு சின்ன டச் கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சில பேர் வந்து வெறும் ஓமத்தை மட்டுமே போடுறா. என் பொண்ணு ஊரில் இல்லை, அதனால் நான் ஓமம் போடுறேன். இல்லைன்னா நான் ஓமம் போட மாட்டேன். போட்டால் அவள் சாப்பிட மாட்டா. சில பேருக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து ஓமம் போட்டு தாளித்து போட்டால் வாசனை 8 ஊருக்கு மணக்கும் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம் இதை அதில் போட்டுக்கலாம். பொரியட்டும். ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுத்து, ஓமமும் ஆல்ரெடி பொரிஞ்சுடுத்து. அதே போல் உளுத்தம்பருப்பும் செவக்க ஆரம்பிச்சிடுத்து. கருவேப்பிலை போட்டு இப்போ லேசாக கொதிச்சுன்னு இருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வந்து வாழைத்தண்டு மோர் கூட்டு மணக்க ரெடி ஆகிடுத்து. செம வாசனையாக இருக்குது. இப்போ அடுத்தாப்பில் நம்ம மைசூர் ரசம் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பருப்பு ரசமே பண்ணிட்டுருக்கோம். ஸோ மைசூர் ரசத்துக்கு பொடி ரெடி பண்ணிடுறேன். மைசூர் ரசம் பண்ணிடலாம். பார்த்தேன்னா பருப்பு தக்காளி வேக போட்டு எடுத்துன்ட்டேன் நான். தக்காளி அப்படி போடணுன்றதில் பருப்பை மட்டும் வேக போட்டுட்டு பொடி பொடியாக கட் பண்ணி போடலாம். நான் வந்து கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கட்டும்னு அப்படி போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா சாமான்கள் வறுத்துக்கிறதுக்கு புளி ஜலம் நினச்சிட்டுருக்கேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பெருங்காயம், 1 டீஸ்பூன் தேங்காய், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம். ஸோ நார்மலாக எண்ணெய். நேத்திக்கு பெருங்காயம் வந்து ஊறுகாய்க்கு போட்டுன்றது போக கொஞ்சம் இருக்குது, அதையுமே இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ நான் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்டும் இந்த நான் அஞ்சனை பெட்டிக்குள்ளே ஒரு ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட்டு இது ஒரு டைமுக்கு மட்டும்தான், நிறையா தடவைக்கு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வேணும்னா அதுக்கு தகுந்தாப்பில் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இதால் 1 டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன், ஒரு மெஷர்மெண்ட் கடுகு போடுறேன், ஒரு மெஷர்மெண்ட் பெப்பர் போட்டிருக்கேன், 3 மெஷர்மெண்ட் ஜீரகம் போடுறேன், 3 மெஷர்மெண்ட் ஜீரகம் போட்டிருக்கேன். இதால் 6 மெஷர்மெண்ட் தனியா, 3 4 5 6 போட்டிருக்கேன் நான். சும்மா ஒரு 2 பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3/4 மெஷர்மெண்ட்டுக்கு கடலப்பருப்பு, ரொம்ப வேண்டாம், ஈவன் 1 கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறமா இவ்வளோதான், உளுத்தம்பருப்பு அதெல்லாம் கிடையாது. வத்த மிளகாயும் கருவேப்பிலையும் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆட் பண்ணலாம். இது வெரி ட்ரெடிஷ்னல் மைசூர்
மண்டேத்த ஐயங்கார் இருக்கா இல்லையா, அவளோட கோவில்கள்லாம் போனால் கூட உங்களுக்கு இதான் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து நல்லா எண்ணெயில் வறுத்துக்கோங்க. எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு மைசூர் ஐயங்கார் பர்சன்கிட்ட இதை நான் கற்றுனேன். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது ஆக்சுவலாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தனி வீடியோவாகவே என்னோடய இதில் போட்டிருக்கேன் நான். இது நல்லா பொரியட்டும். வெந்தயம் ஜீரகம் எல்லாம் பொரியிற, அதாவது நல்ல வாசனை வர ஆரம்பிச்சுடுத்து. இப்போ நான் வந்து ஒரு 5-6 பேடிகை சில்லி போட்டுக்கிறேன். பேடிகை சில்லி போட்டால் மட்டுமே தான் அந்த மைசூர் ரசத்தோட கலர் வரும். காரம் வேணும்னா நீங்கள் குண்டூர் மிளகாய் போட்டுக்கோங்க. கலர் வேணும்னாக்க ஈவன் உங்களுக்கு வந்து இது கிடைக்கல, பேடிகை சில்லி கிடைக்கலன்னா காஷ்மீரி சில்லி போட்டால் கலர் கிடைக்கும். ஆனால் பேடிகை சில்லிக்குன்னு ஒரு வாசனை இருக்குது பாருங்க. கண்டிப்பாக அது காஷ்மீர் சில்லியில் கிடைக்கல. நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கூட பார்த்தேன். இது வந்து உங்களுக்கு அமேசான்லலாம் கூட கிடைக்கிறது, நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பொரியரிச்ச இப்போ நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுறேன். இது நல்லா பொரிஞ்ச கையோட பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ இப்போ இதை நான் வந்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ சாமான்கள்லாம் வறுத்த அதே வானலியில் அடுப்பில் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுண்டுடலாம். பொடி பொடியாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு சில அப்பாக்கோசரம் டிஃபிகல்ட்டிஸ்க்கோசரம் நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். நீங்கள் பருப்பை தனியாக வேக போட்டு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது அடுப்பில் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பருப்பும் தக்காளியும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. நான் இன்னும் மஞ்சப்பொடி போடலை. மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். புளி ஜலம் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீர்க்க வேணும்னா இதில் ஒரு 1/2 டம்ளர் ஜலம் குத்தி விளாவிக்கோங்க. எனக்கு இது நிறையா பண்ணிட்டோன்னா செலவழிகிறதுக்கு டைம் ஆகுது. டெய்லியே நம்ம குக் பண்ணுறதுனால என்ன பண்ணுறதுன்றது ஆகிடும். ஸோ அதனால் நான் இதே அளவுக்கே நான் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே ஜலம் குத்திக்கல. இதுக்குண்டான உப்பு போட்டுக்கலாம். இன்னும் உப்பு போடவே இல்லை இதில். கொதி வர நேரத்தில் இந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் பார்த்தேன்னா புளி ஜலம் குத்தினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. பச்சை வாசனை போயிடுத்து. இப்போ இந்த அரைச்சி வச்ச பொடி அத்தனையுமே அப்படியே போட்டுன்றலாம். நான் ஒரு ஈடுக்கு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷம் இந்த மிக்சியில் இருக்கிறதையும் சேர்த்து போட்டுடுறேன். ஸோ மிக்சியில் இருக்கிற பொடி எல்லாத்தையுமே போட்டுட்டேன். உப்பு போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. ஃபஸ்ட் கிளாஸ் தகதகான் கலராக நன்னா மைசூர் ரசம் ரெடி ஆகிட்டே இருக்குது. 1 டீஸ்பூன் தேங்காயும் ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லமும் மஸ்ட்டு. கண்டிப்பாக மைசூர் ரசம்னதுக்கப்புறமா இது இல்லைன்னா இதுக்குண்டான டேஸ்ட்டே கிடையாது. தேங்காவான்னு கேட்காதீங்கோ, கண்டிப்பாக பெங்களூர் ரசத்தில் தேங்காய் இருக்கும். இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஜலம் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் திக்காக எடுத்து. எனக்கு இப்படியே இருக்கட்டும். நான் கொத்தமல்லி தழை தாராளமாக போட்டுருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து கடுகு ஜீரகம் கருவேப்பிலையை நெய்யில் பொரிச்சிட்டு தாளித்து கொட்டிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நானுமே கொஞ்சம் ஜலம் ஆட் பண்ணிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், பரவாயில்ல நீ கொஞ்சம் ஜலம் ஆட் பண்ணு, மீன் தான் நானே குடிச்சுடுவேன் அப்படின்ட்டார். ஸோ அதனால் கொஞ்சம் ஜலம் குத்திட்டேன். இதுக்கு வந்து கடுகு ஜீரகம் கருவேப்பிலையை நெய்யில் பொரித்து தாளிச்சிட்டோன்னா நமக்கு மணக்க மைசூர் ரசம் ஆத்தென்டிக் மைசூர் ஐயங்கார் ரசம் ரெடி நமக்கு. ஸோ கடுகு ஜீரகம்லாம் பொரிய ஆரம்பிச்சுடுத்து. கருவேப்பிலை 2 போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மைசூர் ரசத்தில் தாளித்து கொட்டியாச்சு. ஃபஸ்ட் கிளாஸ் மைசூர் ரசம் ரெடி. எங்கள் ஆத்துக்கார் வந்து சொல்லின்னு இருக்கார், எல்லா சாப்பாட்லேயும் காரமே இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் இது வந்து ஒரு தவா ரோஸ்ட் ஷாலோ ரோஸ்ட் மாதிரி ஒன்று அவருக்கு பண்ணி கொடுத்துட்றேன். சும்மா ஒரே ஒரு கத்திரிக்காயை மட்டும் ஒரு 4 பீஸாக போட்டு வந்து இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். அதை அரைச்சிக்கிறதுக்கு வந்து பேடிகை சில்லி குண்டூர் சில்லி ரெண்டுத்தையுமே நான் ஜலத்தில் காத்தாலே ஊற போட்டு வச்சுருக்கேன். 4-5 பல் பூண்டு எடுத்துட்டுருக்கேன். இது ரொம்ப சுருங்கி போயிடுத்து, அதனால் கொஞ்சம் கூட எடுத்துட்டுருக்கேன். இல்லைனா 4 பல் பூண்டு போகிறோம், அதுக்கு மேலே வேண்டாம். நல்லா ஒரு பிடி கொத்தமல்லி தழை,
தனியா பொடி, உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் அரைச்சி விழுதாக எடுத்துட்டு இதை கட் பண்ணி அதை தடவி ஷாலோ ஃப்ரை பண்ண வேண்டிதான். இதை நல்லா வெர்டிக்கலாக கட் பண்ணின்னு இருக்கேன். வேணுன்னா நடுவில் கீறிக்கோங்கோ. ஸோ தட் உப்பு காரம் புளி இதெல்லாம் வந்து உள்ளே போகும். ஸோ இதை அப்படியே ஒரு ஜலத்தில் போட்டுக்கலாம், கருத்துக்காமல் இருக்கணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். கொத்தமல்லி தழையை மேலே போட்டுக்கணுன்னாலும் போட்டுக்கலாம். அரைச்சிட்டா ஈஸியாக இருக்கும் வேலை, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்கூப்பால் ஒரு ஸ்கூப் தனியா பொடி போட்டுக்கிறேன். அரைச்சிக்கிறதுனால நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வரேன். ஸோ நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துன்ட்டேன். இதை எடுத்து ஜஸ்ட்டு இப்படி இதில் நல்லா தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். வேறு ஏதாவது வேலைகள் இருந்தால் கூட நம்ம போய் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் தடவிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டிதான். ஸோ கொஞ்சமாக வானலியில் தட் இஸ் தோசைக்கல்லில் எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். இப்போ இதை வந்து ஊற வச்சது இது மணியாக எடுத்து மடமடான்னு காமிச்சிடுறேன். 2 சைட்லேயுமே தடவிருக்கேன். இதை நல்லா வேகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன்னாக்கா நமக்கு பேங்கன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். இதை நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கடைசியில் காமிச்சிடுறேன். சாதமும் வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி சண்டேக்கு உண்டான தளிகை மணக்க சுட சுட ரெடியாக எடுத்து பார்த்தெல்லாம் இப்போ தான் சாதம் ஆஃப் பண்ணியிருக்கேன். இன்னும் ப்ரெஷர் கூட அடங்கலை. அதுக்கப்புறமா வாழைத்தண்டு மோர்க்கூட்டு பண்ணியிருக்கேன். பருப்பு இல்லாத மோர்க்கூட்டு, அது வெரி ட்ரெடிஷ்னல் பிராமின் ஸ்டைல் மோர்க்கூட்டு. அதே போல் மைசூர் ரசம், ஆத்தென்டிக் மைசூர் ஐயங்கார் ரசம். அதுக்கப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டாருன்னு காரமாக ஒரு கத்திரிக்காய் பேங்கன் ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். தயிர் இருக்குது. ஸோ இன்னைக்கு உண்டான தளிகை இவ்வளோ தான். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye bye all.